முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த வழக்கில் பென்டிரைவில் இல்லாத ஆவணம் திடீரென சேர்க்கப்பட்டது ஏன்? 67 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரம் எந்த கருவியில் இருந்தது என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளது. பணமோசடி வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓஹா தலைமையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதிட்டார். அப்போது அமலாக்கத்துறை குறிப்பிடும் பென் டிரைவில் 67 கோடி ரூபாய் பரிவர்த்தனைக்கான ஆதாரம் இல்லை என்றும் அமலாக்கத்துறை குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் முகுல் ரோத்தகி குற்றம் சாட்டினார். அப்போது 67 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்ததற்கான ஆதாரம் எந்த கருவியில் இருந்தது என்று அமலாக்கத்துறை கூற வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள், இந்த வழக்கில் பென்டிரைவில் இல்லாத ஆவணம் திடீரென சேர்க்கப்பட்டது ஏன்? வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்டிரைவில் கூடுதல் ஆவணம் எப்படி வந்தது என கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பினர். மேலும் சாஃப்ட் ஃபைல் ஆவணம் எங்கிருந்து வந்தது என்றும், கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற ஆவணங்கள் தொடர்பான தடயவியல் பரிசோதனைக்கான ஆவணங்கள் எங்கே என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். சுமார் 15 நிமிடங்களாக தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிய பிறகும் அதற்கு அமலாக்கத்துறை பதில் தராமல் இருப்பதாக நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். அப்போது நீதிபதிகள் கேட்கும் வேகத்திற்கு தங்களால் பதில் தர இயலாது என்று ஒன்றிய அரசின் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதிட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்றவரான ஈடி வழக்கறிஞர் ஹுசைன் கேள்விகளுக்கு உடனே பதிலளிக்க முடியும் என வழக்கில் செந்தில் பாலாஜியை தொடர்புபடுத்தும் கோப்பு அந்த பென்டிரைவில் தான் இருந்ததென்பதை அமலாக்கத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி ஓஹா தெரிவித்துள்ளார். அதற்கு இந்த வழக்கை முன்பு விசாரித்த சென்னை காவல்துறையே அந்த கருவியை பறிமுதல் செய்ததாக அமலாக்கத்துறை தரப்பு விளக்கம் அளித்தது. அப்போது செந்தில் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள தாங்கள் தொடர்ந்து முயற்சிப்பதாக கூறிய நீதிபதிகள், அமலாக்கத்துறையிடம் சுற்றி வளைக்காமல் நேரடியான சாதாரண பதிலை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர். நீதிபதிகள் கேள்வி கேட்டாலே எதிராக செயல்படுபவர்களாக கருதக்கூடாது என அமலாக்கத்துறையை நீதிபதி ஓஹா கண்டித்தார். உச்சநீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதிலளிக்க நாளை வரை அவகாசம் வழங்க வேண்டும் என சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கேட்டுக் கொண்டதை அடுத்து வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி வழக்கில் இதுவரை 7 முறை அமலாக்கத்துறை அவகாசம் கேட்ட நிலையில் தற்போது 8வது முறையாக அவகாசம் கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.